ஓம் தத் கணேசாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்று மதியம் 12 மணி 16 நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று மாலை 4 மணி 37 நிமிஷம் வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூராட மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளா இருக்கும். செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத செலவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். எப்படி இந்த மாசம் இஎம்ஐ கட்ட போறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழி உங்களுக்கு ஆண்டவன் காட்டுவார். கவலை வேண்டாம். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் கேது பகவானும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அமைதி, பொறுமை, நிதானம் தேவை. மனசுல ஒரு கவலை இருக்கும். இதை விட்டுட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே, இது கிடைச்சிருந்தா என் லைஃப் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்றது, எல்லாருக்கும் எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்குங்கிற மாதிரி மனசை நீங்க தான் தேத்திட்டு போகணும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நினைச்சிங்க. அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனுக்காக பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் மீடியா சம்பந்தமான நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். யாரோட விட்டு கொடுக்கணும்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களோட விட்டு கொடுங்க. நண்பர்களுக்கு விட்டு கொடுங்க. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுங்க. தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல சிந்தனை வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஃபுட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், நர்சிங் போன்ற படிப்பு அல்லது சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மனம் தளர வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, உயர்வான நாள். மனசுல நல்ல சிந்தனை வரும். நான் இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி பண்ணணும், பெட்டராக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிப்பீங்க.
அந்த வைபோட இறங்கி பண்ணுங்க, நிச்சயமாக சக்சஸ் உங்கள் கையில். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்கள், கிரஷ் நடத்துபவர்கள், பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொத்து விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்குள்ள சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க. சில தடுமாற்றங்கள் வரும், வீண் அலைச்சல், டென்ஷன் வரும். விட்டு கொடுத்து போங்க. பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், கோல்டு ஸ்மித், சில்வர் ஸ்மித்தாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் நட்பு விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக மெரீன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை இழந்தவர்கள் சிலருக்கு வேலை கிடைப்பதில் இருந்த பிரச்சனை குறையும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு, சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கும். பட் 24 hours அதை நினச்சிட்டு இருந்தால் எப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ பிஸ்னஸ்லேயோ ஜாப்லேயோ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா அது முக்கியம். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும், என்னோட ஒப்பீனியனை தான் எல்லோரும் கேட்கணும், செகண்ட் ஒப்பீனியனுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். IT துறை ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. தப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. பிரயாணங்கள், பயணங்கள் வெற்றி பயணமாக அமையும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நல்லபடியாக பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், குரோசரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அக்கவுண்டிங், ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கடன் கொடுக்கறது, வாங்குறது, இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக இருக்கும், மனம் தளர வேண்டாம். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. சில விஷயங்கள் நமக்கு தள்ளி போகுதுன்னா நல்லதுக்குன்னா எடுத்துக்கோங்க. எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்குங்கிறது சில நேரத்தில் நம்ம விதி, அது மாற்ற முடியாது. பெண்களை பொறுத்தவரையில் அழகு படுத்துகிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாள். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். போராட, உத்திராட நட்சத்திரக்காரர்கள்
விட்டு கொடுத்து போங்க, அவசரப்பட வேண்டாம். பணக்கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. அதே மாதிரி உறவுகள் விஷயத்திலும் கவனம் தேவை. காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவர்களுடைய கல்யாண விஷயத்தில் அவங்க சொல்ல நீங்கள் கேட்குற மாதிரி சில பேருக்கு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள், தியானம் சொல்லிக் கொடுப்பவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தை தாய் உடன் மோதல் போக்கு வேண்டாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வந்து சேரும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர் வச்சிருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ஒரு ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் பண்ணணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சிறு குறு விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லா விஷயத்துலையும் ஸ்டபனாக இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. சொந்தமாக ஒரு ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் இல்லை ஒரு வில்லா வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல நியூஸ் வந்து சேரும். ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். லாயராக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டிங்கில் இருப்பவர்கள், ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலே ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிஆர் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வீட்டிலே சில மாற்றங்கள், சேஞ்சஸ் பண்ணணும்னு அப்படின்னு முடிவு செய்வீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். 7.5 சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, ஹெச்ஓடியாக, டீனாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.